Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1044 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ரோபினை அந்த பிளாக் மரியா அவளோட வெப்பை யூஸ் பண்ணி புடிச்சிட்டால. அட சாதாரண வெப்பா இருந்தா பரவாயில்ல, டப்புன்னு தட்டி விட்டு போயிடலாம். அவளோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான். அதனாலேயே ரோபினால ஒண்ணும் பண்ண முடியல. இவ வேற நாக்க சொல்லிட்டி எதுக்குமே வெக்கப்பாடுற, வா எங்க கூட பேசாம வந்து சேர்ந்துரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு அவன் கைய போட்டு அந்த இழுகிறான். ரோபினால எதுவுமே பண்ண முடியல, முக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஜம்ப போட்டு சொல்லிட்டு அடிச்சான்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படி பண்ணாம இருக்கான்னு தெரியல. பிளாக் மரியா வேற நான் ஒரு ஃபைட்டர், என்கிட்ட எல்லாம் என்ன பண்ணாலும் வேலைக்காகாது அப்படி இப்படின்னு கையில அந்த அடிக்கிறதுக்கெல்லாம் இரும்பு மாதிரி ஒண்ணு மாட்டுவாங்களே, அது பேர் என்னன்னு தெரியல, நீங்க தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை மாட்டிட்டு ஒரு ஜம்ப போட்டு வந்து நம்மால மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் சொல்றத ஒழுங்கா நீ கேட்கலன்னா உன் நிலைமை இதான்னு சொல்லி மூஞ்சில லெப்டுக்கா லெப்டுக்கான்னு மாத்தி கோலம் போட்டுட்டு இருக்கா. அடி ஒண்ணு இடி மாதிரி வந்துட்டு இருக்குது. இங்க ரோபினால ஒண்ணும் பண்ண முடியல, சொல்லி அடிக்கிறா. பெருசானா நீ என்ன பெரிய பாதாபுஸ்தாவான்னு. ஆமா அதான் அவ கைய புடிச்சிட்டால. ரோபின் நினைச்சாதான் டப்புன்னு அந்த கைய மறைய வச்சுட்டு மறுபடியும் கையை உருவாக்க முடியும் தானே. அப்புறம் ஏன் அதை பண்ணல? அதுவும் ஏறி வேற உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்கா. மேபி புடிச்சிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது போல, ஏன்னா அவ பவர்ஸ் வேற யூஸ் பண்ணல. சரி மொத்தத்துல ரோபினுக்கு அங்க அடி பொங்குன்னு விழுந்துட்டு இருக்குது. அங்க அடிக்க இங்க இவளால தாங்க முடியல. நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு மேக்கப் போட வேண்டாமா, அதுவும் உனக்கு ரத்தத்திலேயே போட்டு விட்டு இன்னும் நீ அழகாக்குறேன்னு அடி ஒன்னொன்னு கும்முன்னு விழுந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிளட் ஏத்தி விட்டேன்னா நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு பஞ்சு வைப்பா. அப்ப ரோபினோட உருவம் மறைஞ்சிரும். நான் அடி நல்லா வாங்கிட்டா, அதனாலேயே ஒரு ஓரமா உட்காந்து முக்கிட்டு இருப்பான்னு வைங்க. அதுக்கப்புறம் சட்டுன்னு பின்னாடி இருந்து எக்கச்சக்க கைய வச்சு அவளை புடிய ட்ரை பண்ணுவான். ஆனா இடையில கேட்டு மாதிரி வெப்ப போட்டு லாக் பண்ணிடுவா. இத முன்னாடியே பண்ணியிருந்தா இவ்வளவு அடி வாங்கி இருக்க தேவையில்லையே. இப்ப என்னன்னா அந்த பிளாக் மரியா வெப்பையும் யூஸ் பண்றா, நெருப்பையும் யூஸ் பண்றான். என்கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? அந்த பிளாக் லெக் சஞ்சி கிறுக்குத்தனம் பண்ணிட்டான். அந்த கிறுக்குத்தனத்தை நீ ஹீரோ மாதிரி பண்ணி சமாளிக்கிறியா? ஆனா இப்ப என்கிட்டயே நீ தாறுமாற அடி வாங்குறியே முட்டாள்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா அடி விழுது. நீ சண்டை போடுறது நெருப்பு கிட்ட பூவால எல்லாம் பூக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ரோபினை ஓட விட்டு ஒரு வழியா லாக் பண்ணிட்டான். எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா எஸ்கேப் ஆறதுக்கு, ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. தனியா நின்னு தட்டி பிரிச்சிருவேன். ஆனா இப்ப தனியாவே மாட்டிட்டா. இதுக்கு முன்னாடி ரோபின் அவளை அடிச்சான்ல, அதுக்கு பழி வாங்குற விதமா நெருப்ப வச்சு அடிப்பா, கைய வச்சு மூஞ்சா குத்துவா. அடி ஒண்ணு அச்சு பிசுறாம விழுகுது. இதுல வேற டீமன் சைல்டுன்னு சொல்லி வேற அடிப்பாளா. அது நம்ம ரோபினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா சின்ன வயசுல எல்லாருமே அவளை ஒரு டீமன் சைல்டுன்னு சொல்லிதான் விடாம விரட்ட ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு விரட்டி அடிக்கிறது, இல்லன்னா எப்படியாச்சும் புடிச்சு கொண்டு போய் கவர்மெண்ட் ஒப்படைக்கணும்னு கொலவெறியோட சுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அவளை புடிச்சு கொடுத்தா ஏகப்பட்ட காசு கிடைக்கும்ல. அதனால உன்னால உன் டீம்மேட்ஸுக்கு என்னைக்குமே தலைவலி தான். இப்போதைக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் அந்த போன கிளிஃப படிக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த உலகத்திலேயே இப்போதைக்கு அதை படிக்கிற ஒரே ஆள் இவ தானே. மத்தபடி நீ எல்லாம் ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டேன், உனக்கு கை கால் இருக்கிறதே வேஸ்ட் அப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு அவளை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி கண்ணா பின்னான்னு மூஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கா. ரோபினால ஒண்ணும் பண்ண முடியல. அவளுக்கும் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அவளோட மொத்த ஐலாண்டுமே எரிஞ்சு அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. இவன் மட்டும் தப்பிச்சு வந்திருக்கா. அதனாலதான் அவளுக்கு டீமன் சைல்டுங்கிற அந்த பேரு. இப்படி இவ கண்ணா பின்னான்னு அடி வாங்கி தெரிக்கிறத ஒரு வழியா நம்ம போய் பார்த்துட்டான். அப்பவே ஹெல்ப் வேணுமான்னு கேட்டான். ஆமான்னு சொல்லி இருந்தா இந்நேரம் வளைச்சு இவளை போட்டு அடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப அவ ரோபினை போட்டு அடிக்கிற மாதிரி நிலைமை. அவளுக்கு என்னன்னா இவளை அடிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். நீ மட்டும் ஒழுக்கமா நின்னு அடி வாங்கி இருந்தீனா இந்நேரத்துக்கு இந்த இடம் மொத்தமும் இப்படி தீ பிடிச்சிருக்காது. வேணா ஒண்ணு பண்ணு, உன்னோட அந்த எலும்புக்கூடு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பெல்லாம் அணைச்சு விட்டுரு. பஞ்சாயத்து ஓவர். ஏன்னா இந்த பிரச்சனை ஒன்னால தானே. மறுபடியும் நீ ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்ட, நீ ஒரு லூசு, நீ ஒரு பைத்தியம், நீ போன இடம் எல்லாமே அழிவுதான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வாய் பேசிட்டே இருப்பா. இதெல்லாம் கேட்ட ப்ரூக், பிளாக் மரியா ஏமா பிளாக் மரியா, இதே நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னு வையே இந்நேரத்துக்கு 90ல ஓடி இருப்பேன். ஆனா சில்றத்தனமா நீ பேசி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிப்பான். வெளியே தெரியுது ரோபின் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறான்னு. அப்ப அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம், ஏய் நீ என்ன லூசா, உன் ஆளுங்க மாட்டிட்டு இருக்கா, நீயும் இங்க தொக்கா மாட்டிட்ட, நீங்க இப்ப டேஞ்சர்ல இருக்கீங்க, இந்த மாதிரி டைம்ல இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க பைத்தியம்னு போய் திட்டுவாளுங்க. அங்க அவங்க ரெண்டு ஒரு சண்டை போடட்டும், நீங்க ஏன் குறுக்க போய் தொலை பண்றீங்க, வாங்க நம்ம சண்டை போட்டுக்கலான்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ஐஸ் செவரியே கட்டிடுவான். அவ்வளவுதான். அதை பார்த்தோன்னா பிளாக் மரியாக்கு இன்னும் செம ஹாப்பி. என்னமா ஃபர்ஸ்ட் ஒன்னியா செஞ்சு கோர்த்து விட்டு போனா, இப்போ உன் கூட வந்த ஸ்கெலிட்டன் மண்டையும் கோர்த்து விட்டு போயிட்டான். போக உன் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. சரி ஒண்ணு பஞ்சாயத்துல நானே உன்னை பொழுது கட்டிடுறேன். இனிமேட்டு நான் உன்னைய என்ன அடி அடிச்சாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க போலயே அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்ட் அட்டாக் பண்ண போவா. அப்பதான் ரோபினை சின்ன வயசுல என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னு காட்டுவாங்க. அப்ப அவ சின்ன பொண்ணு. அந்த டைம்லயே அவளை மான்ஸ்டர்னு சொல்றது, நீ ஒரு கிரீப்பியான சைல்டுங்கிறது, உன்னாலதான் உன் கிராமமே அழிஞ்சதுன்னு வேற சொல்றது, இவளை போட்டு
செத்தாலாம் செமையா பவுண்டி கிடைக்கும், கொல்லுங்க அப்படின்னு விரட்டுன்னு விரட்டுறது. இவ ஒரு டீமனு, இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்காக தான் தப்பிச்சிருக்கா, இவளை விடக்கூடாது அப்படி இப்படின்னு இவ வாழ்றதே ஒரு சாபக்கேடு அப்படின்னு எவ்வளவு அவளை கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாங்க. அதுவும் அந்த வயசுலயே அதையே தாண்டி இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துட்டாலாமா. இப்போ பிளாக் மரியா பேசுறதெல்லாம் ஒரு மேட்ரா. அதுக்கப்புறம் தான் இவளோட லட்சியத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பைரட் குரூப்பா போய் சேர்ந்தா. ஆனா அவளுக்கு என்னன்னா, அவ ஆசையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் செத்துறலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்படியே அடுத்தடுத்துன்னு மாதிரி கடைசியா நம்மளுக்கு கூட வந்து சேர்ந்தாளா. அந்த டைம் கூட அவளுக்கு சாவணும் தான் எண்ணம். பட் இவள ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவளுக்காண்டி நம்மளுக்கு எல்லாம் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வாழணும்னே ஆசை வந்துச்சு. அப்ப அவளோட ஜெயின் ஃப்ரெண்டு சொன்னது உண்மையா போயிருச்சுல்ல, உனக்கு என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லியிருந்தான். அதே மாதிரி கிடைச்சிருச்சு. இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது அந்த 2 வருஷம் ரெவல்யூஷனரி ஆர்மி கூட இருந்தால அந்த சம்பவத்தையும் யோசிச்சு பாப்பா. அங்க கோலான்னு இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவ ரோபின்ட்ட வா நம்ம பஞ்ச் பண்ண பழகலாம் வா. அவளுக்கு பாத்தீங்கன்னா குத்துறது பிடிக்காது. அதனாலதான் ரோபின் பாத்தீங்கன்னா எப்பவுமே கையை வச்சு சப்புன்னு அப்புவாலே தவிர கையை முறுகிட்டு குத்த மாட்டான். ஏமா எல்லாருமே உன்னை கொல்லணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ இப்படி அப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பத்தாது, வீக்கா இருக்கும்பா. ஆனா ரோபினுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. பட் அவ சொல்லி கொடுப்பா, இந்த மாதிரி 4 விரலையும் முறுக்கணும், அப்புறம் கடைசி விரல மடக்கணும், அதுக்கப்புறம் முன்னாடி தெரியுது பாரு இதுதான் முட்டி, இத வச்சுக்கிட்டு சும்மா இழுத்து நங்குன்னு வச்சுன்னு வையேன், எம்புட்டு பெரிய ஆளா இருந்தாலும் திருச்சிருவாங்கப்பா. அந்த டைம் தான் நம்ம தலைவன் சாபாவோட என்ட்ரி. அவன் நான் டிராகன் கிளா ஃபிஸ்ட சொல்லி கொடுக்கட்டுமான்னு கேட்பான். அதுவுமே ஸ்ட்ராங்கான பவர் தானே. கோலா கத்திட்டு இருப்பான், நீ ஏன்டா வந்த, நீயே வந்த, நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹேக்க குறுக்க வருவான். உடனே இவங்களுக்குள்ள ஒரு வாய் தகராறு, யாரோட அட்டாக் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. அவ பஞ்ச் வச்சாதான் பவரும்பா, இவன் இல்ல டிராகன் கிளா ஃபிஸ்ட் தான் பவரும்பா, அவன் இல்ல ஃபிஷ்மேன் கராத்தே தான் பவரும்பா. ரோபினுக்கு சிரிப்பா வரும். ஆனா இது வரைக்கும் ரோபின் பாத்தீங்கன்னா இவங்களை விட நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், அவங்கள விட நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னு அவ யோசிச்சதே இல்ல. ஆனா இப்ப இவங்க அடிச்சுக்கிறத பார்த்துட்டு சரி ஓகேப்பா எனக்கு வெறும் பாம்பை வச்சு மட்டும் அட்டாக் சொல்லி தரீங்களான்னு எழுச்சிக்கிட்டே கேப்பா. சரி இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன அட்டாக் சொல்லி கொடுத்தாங்க, அவ என்ன அட்டாக் யூஸ் பண்ணி பிளாக் மரியாவை பொழுது கட்டினான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.